13 நம்பிக்கை, அன்பு. அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்தவம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வால்யூம் ஓரளவு பரவாயில்ல. வால்யூம் கரெக்டா இருக்கா? வால்யூம் கரெக்டா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவற்றில் அன்பே பெரியது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தரிசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல கிறிஸ்டியன் லைஃப் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா தரிசனத்தை என்ன பண்ணலன்னா, சரியா இன்னைக்கு முழுமையா பேசக்கூடிய இடத்துல இன்னைக்கு சபைகள் வரல. அது ஒரு பெரிய ஒரு வருத்தம். இன்னைக்கு தரிசனம்னா என்ன? எங்க நான் புறப்பட்டு போகிறேன், நான் எங்கே தொடங்குகிறேன், நான் எந்த இடத்துல நான் நிற்கிறேன். ரொம்ப முக்கியமானது. ஒரு வண்டி பார்த்தா கூட நீங்க பஸ்ல டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்பான், போர்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்பான். நீங்க புக் பண்றது ஒரு இடத்துல புக் பண்ணலாம், ஆனா போர்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஏறுறதுன்னு சொல்லிட்டு அது கேட்பான். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். போர்டிங் பாயிண்ட், டெஸ்டினேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே காட்டில ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நீ எங்க இருக்கிறன்னு முக்கியம். எங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு தெரியலன்னா டெஸ்டினேஷனை தாண்டி பயணம் போயிடும். நான் சொல்றது புரியுதா? ட்ரெயின்ல நீங்க தூங்கி தான் தட்டி எழுப்புவாங்களா? அது பாட்டன் ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தரிசனத்தை பற்றிய தேவனுடைய அறிவு ரொம்ப முக்கியம். தரிசனத்தை பற்றிய தேவ அறிவு. 2 காரியம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய அறிவு, தேவனுடைய அறிவை அனுபவிப்பது. ரெண்டு இருக்குது. தேவனுடைய அறிவுல இன்னைக்கு உட்கார்ந்து அப்படி சொன்னா அனுபவிக்க முடியாது. எந்த அளவுக்கு கடவுளை நம்ம அறிஞ்சு கொள்றோமோ அந்த அளவுக்கு அனுபவிப்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மத கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும், மத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்தவ மத கலாச்சாரம் எதை பேசுதுன்னா, அறிவை மட்டும் பேசுது, அனுபவிக்கிறதுக்கு சொல்லி தரல. அறிவை மட்டும் பேசுவது ஆதாமனுடைய அறிவு, ஆதாமனுடைய பின்னணி, ஆதாமனுடைய பேக்ரவுண்ட். இதை கடந்த வாரம் ஃபுல்லா பார்த்தோம், நல்லாவே பார்த்தோம். அதனால அனுபவிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜா. இயேசு வந்தது அனுபவிக்கிறதுக்காக வந்தார். எதெல்லாம் மனுஷன் எழுந்தானோ அது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரு. எதுக்கு? அனுபவிப்பதற்காக. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. வருத்தத்தை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய சமாதானத்தை, அவருடைய இளைப்பாறுதல், என்னது இளைப்பாறுதல், ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் நம்ம வாங்கிக்கணுமா அவர் சொல்றாரு. அப்போ அனுபவிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அது அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ இன்னைக்கு கிறிஸ்தவ பேசுறது இல்லை. அதனாலதான் என்னன்னா தரிசனம் அடி வாங்குது. இயேசுவின் தரிசனத்தை சபை முழுக்க முழுக்க பேசும் என்று சொன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷன் பேசுவான் என்று சொன்னால், ஒரு விசுவாசி அதை விசுவாசிக்கும் என்று சொன்னா, பேச ஆரம்பிக்கும் என்று சொன்னா, அதை அறிந்து கொண்டது என்று சொன்னா, அதை கேட்கும் என்று சொன்னா, அவனுடைய வாழ்க்கை மாறாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அதனுடைய வாழ்க்கை மாறாம இருக்க வாய்ப்பே கிடையாது. வீணர்களும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. தேவன் அறியக்கூடிய அறிவு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான தந்தரிலிருந்து மன்றி, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு. ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள வீணரும் கனியற்றவங்களாம் இருக்க ஒட்டதான் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய அந்த இச்சை, அதாவது ஆதாமின் உலகத்துக்கு தப்பி இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்துரும். அதாவது தேவராஜ்யம் வந்துரும். தரிசனத்தை முதல்ல என்ன பண்ணணும்? அறிஞ்சிக்கணும். தரிசனத்தை அறிஞ்சுக்கணும்.